I think nobody talks about this. Realizing you became more mature than your parents. இது ஒரு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கும் நமக்கு. Not because you think you are better. ஏன்னா நம்ம பாக்குற விதமும் அவங்க பாக்குற விதமும் வேற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே அவங்களுக்கு புரிய போறது கிடையாது. நம்ம எவ்வளவுதான் அமைதியா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன குழந்தை தான் எப்பவுமே. So we have to stay quiet. இதனால ஒன்னும் நம்ம வீக்கா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. நமக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றது எந்த ஒரு சேஞ்சுமே எடுத்துட்டு வர போறது கிடையாது. அவங்களோட மெச்சூரிட்டி ஸ்டேட் அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு டைம்ல க்ரோ ஆகுது நின்று இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம தான் அதை கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கும் நம்ம லைஃப்ல. யூ ஆர் நாட் மெச்சூர் பிகாஸ் யூ வாண்டட் டு பி. யூ ஆர் மெச்சூர் பிகாஸ் சம்ஒன் ஹேட் டு பி. நம்ம கண்டிப்பா எமோஷனல் மெச்சூராகவும் பேஷன்ஸோட இந்த மாதிரி இடத்துல இருந்துதான் ஆகணும். சில நேரம் நம்ம ஈகோவோட அண்டர்ஸ்டாண்டிங் சூஸ் பண்றதுதான் நல்லது நான் நினைக்கிறேன். இப்படி நம்ம அவங்க ஆர்கியூ பண்ணும்போதோ ஆர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும்போதோ நம்ம ஃபைட்டா இருக்கிறதுனால அது அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. இட் மீன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் a little differently. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தப்புன்னு சொல்லி உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். பட் ஆனா அப்படி நம்ம பண்ணாம இருக்கிறது தான் நம்ம மெச்சூரிட்டியா இருக்கோன்றதுக்கு அர்த்தம் நான் நினைக்கிறேன்.